யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. சின்ன குழந்தைங்க எப்படி சில நேரங்களில் நம்ம பேச்சை கேட்காம ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும், அதே சமயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்களோ, அதே மாதிரி வயதானவர்களுக்கு ஒரு 60-70 வயது ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு மேலே போக போக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் தான் அவங்க பிடிமானமாக இருப்பாங்க. நாம் அவங்களுக்கு நல்லது சொல்லணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, அதை புரிஞ்சுக்காகும்போது உங்களுக்கு நிச்சயமாக சில நேரங்களில் ஒரு கோவம் வரதான் செய்யும். அதுலேயும் எஸ்பெஷலி அவங்களோட ஹெல்த்து, அந்த ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் முக்கியமாக அப்படின்னு நினைக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னால் வாக்கிங் போக முடியல, இல்லை வாக்கிங் மட்டும்தான் என்னால் போக முடியும், மற்ற பயிற்சிகளாக என்னால் பண்ண முடியல அப்படிங்கும்போது நாள் ஆக ஆக நம்மளோட இம்யூனிட்டி பவரும் நம்மளுடைய ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய திறனும் குறைய குறைய எக்ஸசைஸினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லி தருவீங்க? இப்போது இருக்கிறவங்க எல்லாருமே சேனலில் உட்காந்து நிறைய சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சீரியல் பார்க்குறவங்கள, சேரில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்கள, அவங்கள எப்படி அவங்கள கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவாக வைக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலான்னா சேர் யோகா. இந்த சேர் யோகாங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய நல்ல உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கனை நிற்காமல் நடக்காமல் கஷ்டப்படாமல் அவங்க உடம்பை ரொம்ப வளைக்காமல் நிறைய பயிற்சிகள், ஆனால் அதே சமயத்தில் நல்ல ஓரளவுக்கு பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இருக்குது. இப்போது சேரில் உட்காந்துருக்காங்க இல்லையா, கால்களை நல்லா மேலே தூக்கி இறக்குங்க, லெஃப்ட் லெக்கை நல்லா மேலே தூக்கி இறக்குங்க, ரைட் லெக்கை மேலே தூக்கி இறக்குங்க. இது எத்தனை முறை பண்ணணும்? ஒரு 10 முறை இந்த கால்களை இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகும்னா கால்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். அப்புறம் 2 கால்களையும் நல்லா தூக்கி இறக்கணும். இது ஒரு 10 முறை இந்த கால்களை இப்படி செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய கைகள் இருக்கு இல்லையா, அதை பின்னாடி இருக்கக்கூடிய உங்கள் சேரில் பிடிச்சிக்க சொல்லுங்கள். இப்போ சோஃபா இருக்குன்னா சோஃபா பின்னாடி கையை வச்சுக்க சொல்லுங்கள். சோஃபா பின்னாடி ஏன் கையை வச்சுக்க சொல்கிறேன்னா, இந்த ஷோல்டர் நல்லா ஓப்பன் ஆகும். எதுக்காக? இப்போ ரைட் ஹேண்டை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நல்லா ரொட்டேட் பண்ண போகிறோம். நிறைய பேர் ரைட் ஹேண்டை ரொட்டேட் பண்ணும்போது திரும்பிப்பாங்க, திரும்பிட்டு இப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது பிரயோஜனமே இல்லை. அப்போ இந்த ஷோல்டர், இந்த கால்விகுலர் போன்லாம் இருக்கு இல்லையா, அது நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா பின்னாடி உங்களோட கைகளை பின்னாடி வச்சுக்கணும். அப்போ ஷோல்டர் பிளேடு, ஷோல்டர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ இங்கே இந்த கைகளால் இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு பிடிச்சிக்கிட்டு ரைட் சைடு நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸு, இது மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் இந்த கையை இப்படி வச்சுட்டு அதே மாதிரி இந்த மாதிரி முன்பக்கமாக ஒரு 5 முறையும், அதே சமயத்தில் பின்பக்கமாக ஒரு 5 முறையும் சுற்றுங்க. இதை எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, காலையில், மத்தியானம், சாயங்காலம், உங்கள் வயசானவங்க எப்பெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ அப்போல்லாம் பண்ணலாம். அப்புறம் இந்த 2 கைகளையும் பின்னாடி வச்சுக்க சொல்லுங்கள். பின்னாடி வச்சுட்டு கழுத்தை நல்லா மேலே தூக்கிட்டு கீழே இறக்க சொல்லுங்கள். கழுத்து எவ்வளோக்கு எவ்வளோ மேலே தூக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ 5 விதமான பலன்கள். முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுடைய கழுத்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அந்த கழுத்து ஸ்ட்ரெச் ஆகும்பொழுது உங்களுடைய தைராய்டு கிளாண்டு இங்கே தான் இருக்குது, அந்த கிளாண்டுக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட தலைப்பகுதி பின்னாடி போகிறதுனால நல்ல பிளட் சர்க்குலேஷன் உங்களுடைய மூளைக்கு போகும். அது மட்டும் கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கழுத்து பகுதிக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும். பின்னாடி இருக்கிற பேக் போன் ஸ்ட்ரெயிட் ஆகும். உங்களோட ஷோல்டரு, நம்ம வயசு ஆக ஆக என்ன ஆகும்னா ட்ரூப்பிங் ஷோல்டர், இப்படியே குறுக ஆரம்பிப்போம். சின்ன வயசில் ஹைட்டாக இருக்கிறவங்க வயசான பிற்பாடு கொஞ்சம் ஹைட்டு கம்மியாவாங்க. காரணம் என்னென்னா குறுக ஆரம்பிக்கும், எலும்புகள்லாம் சுருங்க ஆரம்பிக்கும், நம்மளுடைய சதைகள்லாம். ஸோ என்ன பண்ணணும்னா கைகளை அப்படி பின்னாடி வச்சுட்டு நல்லா தலையும் கீழையும் வர சொல்லுங்கள். ஒரு 10 முறை தலைக்கு இப்படி பண்ணாங்கன்னா இந்த ஷோல்டர் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போகும். முதல்ல கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறத ஒரே நாளில் பண்ணிவிட்டு நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட்டு ஒரு 60 நாள், 2 மாதமாவது தொடர்ந்து பண்ணணும். 1 மாதம் பண்ண சொல்லுங்கள். என்னால் 1 மாதம் பண்ணணுமா அப்படின்னா 21 நாள் ஒரு சேலஞ்சு, 21 டேஸ் சேலஞ்செல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு 21 டேஸ் தொடர்ந்து பண்ணும்போது அதுக்கான பலன் கிடைக்கும். அடுத்தது இந்த வலது காலை தூக்கி இடது கால் மேலே இப்படி வச்சுக்க சொல்லுங்கள். வச்சுட்டு இந்த காலை நல்லா இப்படியே அழுத்த சொல்லுங்கள். இப்படி பண்ணும்பொழுது தொராசிக்னு சொல்லக்கூடிய இங்கே பெல்விக் போன் இங்கெல்லாம் என்ன ஆகும்னா நல்ல ரத்த ஓட்டம் போகும். இதை எத்தனை முறை பண்ணலாம்? 10லிருந்து 15 முறை பண்ணலாம். யார் யாரெல்லாம் பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாங்க. கர்ப்பிணி பெண்களை தவிர மற்றவங்க எல்லாருமே பண்ணலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்க, இதை பார்த்துட்ருக்கீங்க, நான் ஐடியில் வேலையில் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். கால்களை நல்லா மேலே தூக்கி கீழே இறக்கி இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு அதிகமான அளவு ரத்த ஓட்டம் போகும். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா 2 கைகளையும் காதை ஒட்டி வச்சுக்கோங்க. காதை ஒட்டி வச்சுட்டு 2 முட்டியையும் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய எல்போ இருக்கு இல்லையா, அதை க்ளோஸ் அண்ட் ஓப்பன், நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் மேல் நோக்கி கீழ் நோக்கி, மேலே நல்லா போகணும், அப்புறம் கீழே வரணும். இந்த பயிற்சிகள் எல்லாமே எளிமையான பயிற்சிகள், நீங்கள் சேரில் உட்காந்துக்கிட்டே பண்ணலாம். அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா 2 கால்களையும் நீங்கள் முதல்ல கால்களை மேலே தூக்கி பழங்க. இது என்ன ஆகும்னா நம்மளுடைய
இந்த தை மசில் இருக்கு இல்லையா, அந்த தை மசிலுக்கு நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும். மேலே காலை கீழே, அதே மாதிரி பாதத்தை முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி, அவ்வளோதான். இந்த மாதிரி பயிற்சிகள் நல்ல காலை அப்படி தூக்கிட்டு இறக்குங்க, ஃப்ரண்ட்டில் தூக்கிட்டு பின்னாடி வாங்க. அப்புறம் நம்ம காலை ஆட்டுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை உட்காந்துட்டு இதை பயிற்சியாக பண்ணுறோம். இதை வந்து பழக்கமாக நம்ம பண்ணலை, பயிற்சியாக பண்ணுறோம். வலதுகால் இடதுகால், வலதுகால் இடதுகால் இப்படி பண்ண சொல்லுங்கள். அப்புறம் 2 காலையும் இப்படி நல்லா தூக்கிட்டு இப்படி பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா கால்களுக்கெல்லாம் நிறைய ரத்த ஓட்டம் போகும். கால்களை மடக்கி இப்படி ஓப்பன் பண்ணணும், காலை இப்படி மடக்கி நல்லா இப்படி ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி இந்த காலை மடக்கி இப்படி ஓப்பன் பண்ணணும். இது மாதிரி பல யோக பயிற்சிகள் சிம்பிளாகவும் அதே சமயத்தில் எளிமையாக எவ்வளவு ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.